ஸோ இன்னைக்கு டே 6 நம்மளோட ஃபைனல் ஒர்க் அவுட் ஆஃப் த வீக் லெக். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெகுலர் வார்ம் அப் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட 60 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ அப்டேட்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா வார்ம் அப்பாக ஃப்ரீ ஸ்குவாட் இல்லைன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் ஒரு செட் எவ்வளோ கவுண்ட் மேக்ஸிமம் முடியுமோ பண்ணிக்கோங்க. தென் லெக் ப்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 6 செட்டு. ஃபஸ்ட்டு செட்டு 16 கவுண்ட்டு, செகண்ட் செட் 14. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி செட்டு 6 கவுண்ட்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ஸ்பைன் மேலே போகக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெக்கை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் ஒரு ஆங்கிள் வரைக்கும் கொண்டு போனால் போதும். தென் செகண்ட் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வித் வெயிட்டு 4 செட்டு. ஃபர்ஸ்ட் செட்டு 16, செகண்ட் செட் 14, தேர்ட் செட் 12, ஃபோர்த் செட் 10 அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் வேரியேஷனில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சேம் இதுவுமே 4 செட்டு தான். ஃபர்ஸ்ட் செட் 16, செகண்ட் செட் 14, தேர்ட் செட் 12 அண்ட் ஃபைனல் செட் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ தென் எப்பவும் போல் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஒரு வார்ம் டவுனுக்காக ஃபைனலாக வாக்கிங் கொடுங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண வேண்டாம். எல்லா பாடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் டைமு. நல்ல ரெஸ்ட் அண்டு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டேலேருந்து எல்லா ஒர்க் அவுட்லேயும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து ரீச் ஆகிருக்கு. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டது நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.